ஹாய் எங்கட பிகைன் மினியர்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இலங்கைக்கு ஏற்படவிருக்கிற 4 பாரிய அளவான ஆபத்துகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவுகின்ற அசாதாரண நிலை காரணமாக இலங்கை எதிர்கொள்ள வேண்டிய 4 கடுமையான பொருளாதார மற்றும் சமூக பாதிப்புகள் குறித்து பேராசிரியர் GL பீரியஸ் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க 4 விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரித்தமை காரணமாக இலங்கையில் எரிபொருளின் விலையும் அதிகரிக்கிறதுக்கான அபாயம் இருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்குது. ஏற்கனவே பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களோட வாழ்க்கை செலவுகள் மேலும் அதிகரிக்க போகுது என்றும் இராணுவ நடவடிக்கைகள் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் சந்தை வாய்ப்புகள் பாதிக்கும். அதாவது இலங்கையில் தேயிலைக்கான ஏற்றுமதி வருமானம் பெருமளவில் குறைய வாய்ப்புகள் இருக்கின்றமே அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் வான்வழி பயணங்கள கட்டுப்பாடுகள் காரணமாக ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா அது மட்டுமின்றி வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் நமது இலங்கைக்கான பயணங்களை ரத்து செய்து வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றார். இதனால ஹோட்டல்துறை கடுமையாக பாதிக்கும் என்றுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வளைகுடா நாடுகளில் பணிபுரிகின்ற இலங்கை தொழிலாளர்கள் அனுப்பப்படுகின்ற பணம் தடைப்படும் சூழல் உருவாகியுள்ளது என்றுமே நாட்டில் அந்நிய செலவாணியின் கையிருப்புகளில் தாக்கம் ஏற்படும் என்றுமே அவர் ஜனாதிபதிக்கு எழுதின கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். இது மாதிரியான குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு எங்களோட BM தமிழ் சொல்லுங்க சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணும் வரைக்குமே உங்கள்கிட்ட இந்த விடைபெறும் நான் உங்கள் ராகவே.